சிந்து பைரவி பிரமோ ஸ்னேகா தான் எல்லாத்துக்கும் காரணம் சிவாக்கு தெரிய வருது. எப்படின்னா இப்போ அந்த நவீன் கிட்டே பயங்கரமாக விசாரிக்கிறாங்க. டே நவீன், ஒழுங்கு மரியாதை உண்மையை சொன்னீங்கன்னா நீங்க இருந்து தப்பிச்சுப்பா, இல்லைன்னா என்ன நடக்கும்னு தெரியாது. இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வச்சு பார்த்தா இது சென்னையில் இருக்கிற மாதிரியான பேக்ரவுண்ட் தான் இருக்குன்றாங்க. சென்னைக்கெல்லாம் சிந்து போனதே கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படா இந்த ஃபோட்டோ வந்ததுன்றாங்க. சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சிவா பயங்கரமாக விசாரிச்சுட்டு இருக்காங்க. சார், நாங்கள் சென்னையில் எடுத்த ஃபோட்டோ தான் சார். சிந்து உங்களை நல்லா ஏமாத்திட்டு இருக்கான்றாங்க. டே, சின்ன வயசுலேருந்து நான் சிந்து கூட இருக்கா, எப்படி என்னன்னு எனக்கு தெரியாதா, அவளை பற்றி ஏதாச்சும் தப்பாக சொன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லிடா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அப்போ விசாரிக்கும் போது தான் இது எல்லாத்துக்கும் காரணம் ஸ்னேகா அப்படின்றத சொல்கிறாங்க. சார், அங்கே நிற்கிறாங்க பாருங்க ஸ்னேகான்றவங்க, அவங்க தான் சார் இதெல்லாம் செய்ய சொன்னாங்க. செஞ்சால் இந்த பணம் தரேன், அவங்க 2 பேரும் பிரியணும், எனக்கு தேவை அதுதான் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க சார். அதனால தான் இந்த மாதிரி விஷயம் பண்ணேன், இதுக்கு எனக்கு எந்த ஒரு சம்மதமும் இல்லை, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மைகளுமே சொல்லிடுறாங்க. இதுக்கு காரணம் ஸ்னேகான்னு தெரிஞ்சுட்டு சிவாக்கு பயங்கர கோவம் வருது. அங்கேருந்து ஸ்னேகா போக பார்க்குறாங்க. சிவா இருந்துட்டு ஸ்னேகா ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்றாங்க. பலமுறை சொன்னாலும் நீ திருந்த மாட்டியா, எதுக்காக இந்த அளவு கேவலமான வேலையில பண்ணிட்டு இருக்க, உன்னால சிந்து எவ்வளவு கஷ்டப்படுற, ஏன் இப்படி பண்றேன்ட்டு சிவா பயங்கர ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அன்னபூரணிக்கு கோவம் வந்து ஸ்னேகாவை போட்டு அடிச்சிடுறாங்க. அதனால ரொம்பவே கோவப்படுறாங்க ஸ்னேகா. அடுத்தடுத்து வரக்கூடிய பிரேமில் என்ன மாதிரியான ஒரு டோஸ்ட் வரப்போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.